வணக்கம் எல்லாருக்கும். மீண்டும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ஸோ ஈஸ்டருக்கு முன்னாடி வர்றது புனித வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா? புனித வெள்ளின்னா ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இதையே வாந்திரதி சான். வாந்திரதி சான் அப்படின்னா என்னென்னா, வாந்திரதினா ஃப்ரைடே, சானா செயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் செயிண்ட்டுன்னு சொல்கிறத தான் ஃப்ரெஞ்சில் சான். நம்ம அந்த சான்றது புனிதமாயிடுறது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் குட்டுன்னு ஆகிடுது. ஸோ ஈஸ்டர்ன்றது பாக்குன்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சில். ஸோ இங்கிலீஷில் ஈஸ்டர் தான் பாக்கு. இதையே லா பாக்குன்னு சொல்லுவாங்க. லா பாக்குன்றது இந்த யூதர்கள் சொல்கிறது. ஜென்ரலாக இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் சொல்கிறது பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே யுனைடெட் கிங்டத்தில் இதுக்கு இன்றைக்கும் லீவ் தான். ஃப்ரைடே லீவ் தான். புனித வெள்ளி குட் ஃப்ரைடே லீவ் தான். சாட்டர்டே வழக்கமாக லீவ் தான். அப்புறம் சண்டே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஈஸ்டர் சண்டே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மண்டேவும் விடுமுறை தான். ஈஸ்டர் மண்டே சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் இன்றைக்கி விடுமுறை கிடையாது, வெறும் மண்டே தான். அவங்களுக்கு லாந்தினா மண்டேன்னு அர்த்தம். லாந்தி. ஸோ நீங்கள் இதில் எழுதியிருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் படிச்சிங்கன்னா லண்டின்னு வரும் இல்லையா? அப்படி கிடையாது. லாந்தி. லாந்தி பாக்க ஈஸ்டர் மண்டே சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லஃபேத். லஃபேத்னா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது. து பாக். லஃபேத் து பாக். ஊ பாக். ஊனா ஓயு. ஊனா ஆர் அல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழில் அல்லதுன்னு சொல்கிறோம். அதையே ஆர் ஓஆர். ஆர்னா இங்கிலீஷில் அல்லதுன்னு அர்த்தம் இல்லையா? அது ஃப்ரான்ஸையில் ஓயு ஊ. ஸோ இந்த ஓயூலேயே ஊக்கு, அந்த யூக்கு மேலே ஒரு அக்ஸங்கா போட்டாங்கன்னா அது எங்கேன்னு ஆகிடும் அர்த்தம், வேறுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுவுமே அக்ஸங்கா எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது ஆராச்சு உபாக். ஸோ ஈஸ்டர் செலப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஆக்சுவலாக இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் 2 வாரத்துக்கு விடுமுறை தான். ஸோ பள்ளிக்கூட விடுமுறை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் உங்களுக்கு பள்ளிக்கூடம்லாம் என்ன சொல்கிறது, கோடை விடுமுறை இல்லையா? ஏன்னா அங்கே வெயில் ரொம்ப அடிக்கும் அப்படின்றதுனால ஏப்ரல் மாதமே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் 2ஆம் தேதி அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அதாவது ஏப்ரல் மாதத்தில் வர முதல் திங்கட்கிழமையிலேருந்து க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா? கோடை விடுமுறைக்கு பெரிய விடுமுறைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜூனில் தான் திறப்பாங்க இல்லையா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பள்ளிக்கூட ஆண்டு வேறு. செப்டம்பரில் தான் துவங்குவாங்க. முடியறது ஜூலையில் தான் முடியும். ஜூலையில் முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சு, அதாவது சில பள்ளிக்கூடங்கள் ஜூன் 30, ஃப்ரான்ஸில் ஜூன் 30க்கே மூடிடுவாங்க. 3 மாதம் லீவு. ஜூன் 30 முடிஞ்சுன்னா ஜூலை ஆகும், ஆகஸ்ட் ஆகும், அதோடு செப்டம்பர் தான் திறப்பாங்க. இது இங்கிலாண்டில் யுனைடெட் கிங்டத்தில் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் 3 வாரம் ஜூலையில் இருக்கும்னு நினைக்கிறேன். 4ஆவது வாரம் ஜூலையில் விடுமுறை விட்டு ஆகஸ்ட்டு 5 வாரம் விடுமுறை விடுவாங்க. செப்டம்பரில் முதல்ல திங்கட்கிழமை திங்கட்கிழமை எப்போ முதல் திங்கட்கிழமை வருதோ அப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங் டேன்னு வைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் திங்கட்கிழமை டீச்சர்ஸ் ட்ரைனிங் டேன்னு எப்போ ஒவ்வொரு விடுமுறையும் விட்டு போகும்போது அப்போ செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. இந்த நம்ம +2ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த +2 அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன், அந்த என்னென்ன ஏஜ்ன்னு சொல்லிட்டு. +2ன்றது என்னென்னு சொன்னால் 6th ஃபார்ம்னு சொல்லுவோம். அது 6th ஃபார்ம் காலேஜ்னு சொல்லுவோம். இங்கே 11 ஆண்டுகள். இங்கே ஜிசிஎஸ்சின்னு சொல்லுவோம். ஜிசிஎஸ்சி அப்படின்னா ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவோம். அது அவங்க 10வது முடிக்கிறாங்க இல்லையா? முதல் காலத்தில் 11 இருந்துச்சு இல்லையா? இப்போல்லாம் 10வது தானே. ஸோ அந்த 10வது இதுலேருந்து அது ஜிசிஎஸ்சி ஆகிடும். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் +2 படிக்கிறாங்க. இவங்க இந்த ஊரில் எப்படின்னா இயர் 11 பண்ணுவோம். இயர் 11 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் காலேஜுக்கு போகிறது. முன்னெல்லாம் பியூசின்னு இருந்துச்சு இல்லையா? ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ்ன்ற மாதிரி. இது 6th ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6th ஃபார்ம் காலேஜ் எப்படின்னா 15 தேதியில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஜூலை 15 க்ளோஸ் பண்ணிவிடுவோம்.
அதோட செப்டம்பர். ஸோ அங்கே 6 வாரத்துக்கு விடுமுறை இருக்கும். யுனிவர்சிட்டினா எப்படின்னா மேலேயே முடிஞ்சிரும். யுனிவர்சிட்டியில் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அக்டோபரில் தான் திறப்பாங்க. அதோட செப்டம்பரில் ஸ்கூல் திறப்பாங்க, அதில் அக்டோபர் திறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு விடுமுறைகள் வேறு மாதிரி. ஸோ இப்போ வந்து 2 வாரம் வந்து பிள்ளைங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ இதோட செவ்வாய்க்கிழமை தான் எல்லாம் போவாங்க. ஏற்கனவே ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஈஸ்டருக்காக 2 வாரம் இது. ஸோ திங்கட்கிழமையும் வந்து விடுமுறை. ஸோ செவ்வாய்க்கிழமை தான் வந்து எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம். புனித வெள்ளின்றது வந்து குட் ஃப்ரைடே, வாந்திரதி சாங், ஈஸ்டரோட இங்கிலீஷில் ஈஸ்டர் சொல்கிறோம். பாக் ஃப்ரான்ஸையில் லா பாக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து ஈல முடிஞ்சதுன்னா எந்த வார்த்தையும் ஈல முடிஞ்சதுன்னு சொன்னால் ஃபெமினா சொல்லியிருக்கேன் இல்லையா, பெண் பால்னு சொல்லியிருக்கேன். அதனால் லா பாக்கு அது வந்து யூதர்களோட இது கொண்டாடுறது. பாக்குன்னு சொன்னால் இவங்க. ஸோ ஈஸ்டர் மண்டே லாந்தி பாக்கு. ஸோ லஃபேத்னா வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு, லஃபேத்னா வந்து ஃபெஸ்டிவல்ஸ். இது பாக் பாக். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புனித வெள்ளினா என்ன, குட் ஃப்ரைடே வாந்திரதி சானா என்னென்னா இயேசுநாதரை வந்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த டே ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் குரூசிஃபைடு. ஓகே, ஸோ சிலுவையில் அறையிறதுன்றது ஆங்கிலத்தில் என்ன சொல்வீங்க, குரூசிஃபைடு. ஓகே, குரூசிஃபிக்ஷன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ சிலுவையில் அறையதோட ஆங்கில வார்த்தை குரூசிஃபைடு. இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து குரூசிஃபியே. சரிங்களா. ஸோ ரொம்ப மாற்றம் கிடையாது, ஆங்கிலத்துக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ரொம்ப மாற்றம் கிடையாது. ஆனால் ஜெஸ்யூ க்ரீ. ஸோ யாரை நம்மளுக்கு இந்தியாவில் கூட ஜீசஸ்ன்னு சொன்னால் புரியும், ஆனால் ஃப்ரான்ஸில் திடீர்னு போய்ட்டு ஜீசஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெஸ்யூ. ஸோ அந்த எஸ்ஸை வந்து அவங்க கடைசியில் இருக்க எஸ்ஸு JESUS இருக்கு இல்லையா, இந்த கடைசியில் இருக்க எஸ்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. பது ப்ரொனன்சியேஷன். ஸோ உச்சரிப்பு இல்லைன்னு அர்த்தம். பானா இல்லைன்னு அர்த்தம். பது ப்ரொனன்சியேஷன். ஸோ ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஜெஸ்யூ க்ரீ. கிறிஸ்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெசிக்ரி ஐத்தி கிறிஸ்டிஃபியே. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஐத்தி கிறிஸ்டிஃபியே அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து நான் இது வந்து உங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு செக்குலர் சிட்டி, எல்லாமே செக்யூலர் சிட்டி அது. அதனால் வந்து அதில் எல்லாருமே வந்து எல்லா மதங்களும் எல்லா இதுவும் கொண்டாடுறதுனால நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்பப்போ ஒரு திரைப்படம் ஒன்று போடுவாங்க இல்லைங்களா, அன்னை மேரி உன்னையன்றி, அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு. ஸோ அந்த இதுலேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இயேசுநாதரை பற்றி. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஆங்கில வார்த்தைகளுக்காகவும் ஃப்ரெஞ்சு வார்த்தைகளுக்காகவும் தான் இந்த பதிவு நான் செய்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஜெஸ்யூ க்ரீ. ஓகே, குரூசிஃபிக்ஷன் ஃப்ரான்ஸில் சொல்கிறது குரூசிஃபிக்ஷன். குரூசிஃபியே பாஸ்டன்ஸாக சொல்கிறது வந்து அறையப்பட்டார்னா வாஸ் குரூசிஃபைடு. இங்கே பாருங்கள், வாஸ் குரூசிஃபைடுன்றது அகெயின் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை, இங்கே பாசிவ் வாய்ஸ். சரிங்களா, அறையப்பட்டது தான் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரைடே அன்றைக்கி தானே. ஸோ அப்போ எதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வேறு உங்களுக்கு லீவு, திங்கக்கிழமை வேறு லீவுன்னு கேட்கலாம் இல்லையா. ஸோ இயேசுநாதர் உயிர் மரித்து மீண்டும் எழுந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் எழுந்தார் இல்லையா, ஆன் சண்டே ஜீசஸ் கிரைஸ்ட் ஹாஸ் ரிசரக்டட். ஸோ ரிசரக்ஷன்னா மீண்டும் உயிர் எழுறது ரிசரக்ஷன்னா. ஸோ ஃப்ரான்ஸேலையும் பாருங்கள் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரெசரக்ஷியம். ஸோ இந்த TIONல எவ்வளோலாம் முடியுதோ ரெசரக்ஷன் இங்கிலீஷில் சொன்னால் அதே வார்த்தை தான் வந்து ஃப்ரெஞ்சுலேயும் இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மாத்திரம் வேறு. ஸோ ரெசரக்ஷியம் து ஜிஸ்யூ அதான் வந்து ஒரு திரும்பியும் வந்து எழுந்த நாள். ஸோ லு திமாஷு. ஸோ எல்லா நாட்களும் வந்து ஆன்பா ஃப்ரெஞ்சில். ஸோ திமாஷ்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. சரிங்களா. ஸோ அது வந்து ஈல முடிஞ்சிருந்தால் கூட அது வந்து மேஸ்குலம், அதனால் LE போட்டிருக்கோம். லு திமாஷ் து பாக். ஓகே, லே கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கிறிஸ்டியன்ஸுன்னு கிறித்துவர்கள்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் வந்து கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவோம், ஃப்ரெஞ்சில் வந்து கிரெத்தியன். லே கிறிஸ்டியன் செலப்ருனா அவங்க வந்து கொண்டாடுறாங்க. செலப்ர் லா ரெசரக்ஷியம் டு ஜெஸ்யூ. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து உயிர் மீண்டும் எழுந்து வரதை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு விடுமுறையில் தான் இருக்குது, அரசாங்க விடுமுறையாக தான் இருக்குது. சரிங்களா.
ஸோ இதெல்லாம் வந்து யாரும் ரிலீஜியஸாக வந்து ரொம்ப இந்த காலத்துலலாம் யாருமே கொண்டாடுறது கிடையாது. எல்லாமே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கமர்ஷியல் ஆயிடுச்சு. கமர்ஷியல்னால் என்ன சொல்கிறது, எல்லாம் அது விற்கிறது இது விற்கிறது எதை வாங்குறது அதை தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமானது வந்து என்னென்னா ஹெக் ஹண்டிங் கேம்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஹண்ட்டுனா என்ன சொல்கிறது, வேட்டையாடுறது இல்லையா. ஸோ முட்டைகளை வந்து ஒளிச்சு வைப்பாங்க. அது ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும். முட்டைகளை ஒளிச்சு வச்சுட்டு அதை வந்து சேஸ் பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்கணும் அது. இது வந்து கடைகள்லாம் வந்து ஈஸ்டர் எக்ஸ்ன்னு வைப்பாங்க. ஈஸ்டர் எக்குன்னு வைப்பாங்க. ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பாருங்கள் முயல் குட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து எக்குன்றது வந்து ஒரு பிறப்பு வந்து குறிக்கிறது. ஸோ ஒரு உயிர் திழறாரு இல்லையா, அதனால் அது ஒரு லைஃப் வாழ்க்கையை பற்றி குறிக்கிறது. ஸோ ஒரு உயிர் புதியதாக வந்து வெளியாகிறத பற்றி குறிக்கிறது. ஸோ இது வந்து ஃபோக்லோர், அதாவது ஃபோக்லோர்னால் என்ன சொல்கிறது, இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, என்ன சொல்கிறது, கிராமப்புறத்து கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ஸு வந்து ராபிட் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி, ராபிட்னா முயல் இல்லைங்களா, அதனால் இது வந்து முயலை வச்சும் எக்ஸ் சாக்லேட் எல்லாமே கடையில் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு, வியாபாரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யாரும் வந்து இந்த மேலை நாடுகள்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு ரிலீஜியஸாக என்ன சொல்கிறது, மத சம்பந்தமாக வந்து யாரும் அவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஹாலிடேன்றது தான் வந்து இதுவாகும். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த முட்டைகளெல்லாம் வந்து மறைச்சி மறைச்சி வச்சாங்கன்னா அதெல்லாம் போய் தேடிட்டு போய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டை சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. கோழி குஞ்சுகள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பிறக்கிறது இல்லையா, அதனால் பிறப்பை பற்றி சொல்கிறதுனால ஸோ ஹெக் ஹண்டிங் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் ரிப்ரசன்ட் லைஃப் நியூ பர்த். ஸோ ஒரு வாழ்க்கையும் ஒரு புதியதாக பிறக்கிறதையும் வந்து அது குறிக்கிறதுனால தான் எக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் டேஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஃபாலோ ஆல் ஆஃப் தீஸ் ரிலிஜியஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் கமர்ஷியல் வித் சாக்லேட்ஸ் எக்ஸெட்ரா. புரியுதுங்களா? ஸோ இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லா ரோஷேஷ். ஸோ லா ரோஷேஷ்னா சர்ச் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. தி ஜூ. ஸோ இங்கே பாருங்கள், த ஜூ சொல்கிறேன் நான். ஸோ ஓ ஓ ஈயும் வந்து ஜாம் பண்ணியிருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க இல்லையா. இது வந்து ஃப்ரெஞ்சுக்கே உரிய ஒரு எழுத்து. அதுக்கப்புறம் யூஎஃப்எஸ். ஆனால் எஃப்யூ நான் சொல்லலை, ப்ரொனவுன்ஸ் பண்ணல. எஸ்ஸையும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஏன்னா இங்கே வந்து ப்ளூரலாக இருக்குது. டிஇஎஸ்னால் பல முட்டைகளை பற்றி சொல்கிறோம், அதனால் தி ஜூ. ஊ ஊ தி ஜூ. ஓகே. ஸோ லா ரோஷஸ் தி ஜூ டு பாக் ஓன் ஷோக்கோலா. ஸோ ஆன் ஷோக்கோலானா சாக்லேட்டில், சாக்லேட்ன்றது எப்படி சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெஞ்சில், ஆன் ஷோக்கோலா. ஓலவ் எல் d'une tradition folklorique culturelle. ஸோ இப்போ வந்து ஃபோக்லோரிக்னால் வந்து ஃபோக்லோர், என்ன சொல்கிறது, ஃபோக்லோர்னால் சொன்னேன் கிராமப்புறத்தில் நடக்கிறது இல்லைங்களா. ஸோ அது நம்ம வந்து கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கீழ்ச்சர்னு சொல்லும், கீழ்ச்சுரல்னு சொல்லலாம். ஸோ அது சரி, இவ்வளவும் எங்களுக்கு புரியுது. எதுக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருது, அவர் உயிர் மறித்து, வெள்ளிக்கிழமை உயிர் மறித்து அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை எழுந்துடுறாரு. அப்புறம் ஏன் திங்கக்கிழமை விடுமுறை விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ 2 காரணங்கள். ஒன்று வந்து அந்த நேரம், அதாவது வந்து இப்போது இந்தியாவுக்கும் நம்மளுக்கும் 4.5 மணி நேரம் வித்தியாசம். இப்போது அக்டோபர் வரைக்கும் வந்து அக்டோபர் 31 வரைக்கும், அதாவது கடைசி சண்டே அக்டோபர் வரைக்கும் 4.5 மணி நேரம் வித்தியாசம். அதுக்கப்புறம் 5.5 மணி நேரம் வித்தியாசம் ஆகிடும். ஏன்னா குளிர்காலம் வந்தோன்னா டைம் மாற்றிடுவாங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்த இடம் வந்து அது எங்கே, அந்த நாட்டில் அந்த டைமை வந்து பார்க்கும் திங்கக்கிழமையாக இருந்திருக்கலாம். அதற்காகவே ஒரு காரணம். அடுத்தபடியாக வந்து அவர் மரித்தெழுந்தது அந்த இதுவாக இருக்கலாம். அடுத்தபடியாக இங்கிலாண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யுனைடெட் கிங்டத்தில் எப்போதுமே ஹாலிடேஸ், நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே. எப்போதுமே வந்து ஹாலிடேஸ் வந்து சண்டேஸில் வந்துச்சோ சாட்டர்டேஸில் வந்துச்சுன்னா திரும்பி வந்து பேங்க் ஹாலிடேன்னு சொல்லி நம்மளுக்கு மண்டே எப்போதுமே ஹாலிடே கிடைக்கும். ஜாலி குட். ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே வந்து இந்த லீவுனா இது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ திங்கக்கிழமை நம்மளுக்கு விடுமுறை கிடைக்குது அப்படின்றது. இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வந்துச்சுன்னா திங்கக்கிழமை கிடையாது, லூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதையே வந்து என்னென்னா லாங் வீக்கெண்ட் சொல்லுவோம், லாங் வீக்கெண்ட் சொல்லுவோம். ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்ட் ஆகுது. அப்போ வந்து மண்டே அன்றைக்கி நம்மளுக்கு ஹாலிடே கிடச்சிதுன்னா லாங் வீக்கெண்ட் ஆகிடும். அப்புறம் குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஹாலிடே கிடச்சிதுன்னா லாங் வீக்கெண்டு இல்லைங்களா. ஸோ புரியுதுங்களா. வீக்கெண்டு லாங் வீக்கெண்டு 3 நாளாக இருந்தால் 4 நாள் விடுமுறை கிடச்சா லாங் வீக்கெண்டு.
ஸோ இதில் வந்து எல்லோரும் இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்க, ஃபேர் லுப்போம். ஃபேர்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், FAIRE, ஃபேர்னா டு டூன்னு அர்த்தம். ஸோ லு போனா பிரிட்ஜ், போனால் வந்து பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ பிரிட்ஜ் பண்ணுறது, ஏன்னா இந்த மாதிரி இப்போ எல்லோரும் நிறையா பேர் விடுமுறை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே ஏற்கனவே வந்து வேலைகள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரான்ஸில் சொல்லவே வேண்டாம், வேலை சீக்கிரத்தில் நடக்கவே நடக்காது அவ்வளோ இதில். ஆனால் இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறமா யுனைடெட் கிங்டத்துலேயும் ஐ ஆம் ரியலி வெரி வெரி சேட் டு சே திஸ். நான் ரொம்ப மிக வருத்தத்துடன் தான் இதை சொல்கிறேன். ஆனால் சொல்ல வேண்டியது தான், சில உண்மைகள்லாம் கசக்க தான் செய்யும். கோவிடுக்கு அப்புறம் வேலைகளே அரசாங்கத்தில் நடக்க மாட்டேனுது. ரொம்ப 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 மிக மிக மெதுவாக தான் நடக்குது. 8 வாரம், 9 வாரம், 3 மாதம், 6 மாதங்கள் கூட ஆகுது. மேபி அவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் இல்லையா என்ன அப்படின்னு தெரியல. போதிய அளவுக்கு ஸ்டாஃப் இல்லை எல்லா இந்த கோவிடுக்கு அப்புறமேல்பட்டு. இருந்தாலும் அது எப்படியானு வந்து அவங்க நிறைய பேர் டெம்ப்ரரியாலாம் கூட வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் ஆட்கள் எடுத்து அவங்க அதை சமாளிக்கணும். இவ்வளோ பெரிய முன்னேறிய நாடுகளில் வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. ஆனால் ஃப்ரான்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் எல்லாமே ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன்னாலே வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அதனால இப்போ ஹாலிடேஸ்னால் ஒரு 4 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹாலிடேஸ் வந்துடும். நம்மளுக்கு எல்லாமே வேலைகள்லாம் தேங்கி தேங்கி போயிடும். ஸோ இப்போ அதனால தான் ஈஸ்டர் மண்டே. அப்புறம் நான் சொன்னேன் புனித வெள்ளிக்கு, குட் ஃப்ரைடேக்கு வந்து ஃப்ரான்ஸில் ஹாலிடே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க அதுக்கு பதில் வெறும் மண்டே மாத்திரம்தான் ஹாலிடே விடுவாங்க. ஸோ இதையே அமெரிக்காலேயும் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. அமெரிக்காவில் எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஐ திங்க் அமெரிக்காவுக்கு ஃப்ரைடே ஹாலிடே, மண்டே இருக்கா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இதை பொறுத்து ஈஸ்டர் மண்டே பற்றி எனக்கு தெரியல. ஆனால் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சண்டேயில் ஃபாலோ ஆச்சுன்னு சொன்னால், சண்டேயில் விசேஷ நாட்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை அப்படி எடுப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் விரைவாக சொல்ல வேண்டியது, எப்போவுமே நான் உங்களை அப்புறம் யாருக்கும் வந்து ரொம்ப அருன்னு அறுக்கிறேன்னு சொல்லிட்டு தோணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனால் நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் மிக விரைவில் முடிச்சுட்டே இருக்கேன். அப்படி வந்து டைம் ஓடிடுது. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து சண்டே வந்து க்ளோஸ்டு. ஸோ க்ளோஸ்னால் மூடி இருக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா ஃபெர்மே. ஸோ இது வந்து பாஸ்டன்ஸில் சொல்கிறதுனால ஃபெர்மேக்கு ஈக்கு மேலே வந்து ஃப்ரான்சியில் சொல்கிறது அந்த உக்கு மேலே ஆக்ஸான் தீகு, இந்த சைடு போட்டால் ஆக்ஸான் தீகு, அது போட்டால் பாஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த பூட்டு போட்டிருந்தா ஃபெர்மே ஆன் கிளே, கிளேனா சாவி, அது வந்து பூட்டு போடுறதுன்னு அர்த்தம். லாக்டுன்னா ஃப்ரெஞ்சில் வந்து லாக்டுன்னா இங்கிலீஷில் வந்து லாக் பண்ணுறதுன்னு அர்த்தம். க்ளோஸ்னால் மூடுறது. ஸோ ஃபெர்மே உங்களுக்கு புரியுது. ஸோ நான் ஏன் போட்டிருக்கேன் பிஎல்சி சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ப்ரைவேட் லிமிடெட் கார்ப்பரேஷன். இது எல்லாமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அளவுக்கு தான் எல்லாமே. சம்பளன்றது அடிப்படை சம்பளம் எல்லாருலேயும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியாவில் நடக்கிற மாதிரிலாம் ஒரு ரொம்ப குறைச்சலெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லா இதுலேயும் வந்து அதே மாதிரி தனியார் காய்கறி கடைக்கறிக்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து சட்டத்துக்கு புறம்பு அவங்க பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் கடையிலலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். தமிழ் கடைகள்லையோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, தஞ்சம் கோரி வராங்க இல்லையா ஒரு நாட்டிலேருந்து, அவங்களுக்குலாம் இங்கே வேலை செய்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்ற பட்சத்தில் அவங்க திருட்டுத்தனமாக இங்கே வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனமாக வேலை செய்யும்போது குறைச்சல் அளவுக்கு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க வந்து யார் எந்த சம்பளம் எடுத்தாலும் எல்லாருமே வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் 6000 பவுண்டுக்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா, 6000 பவுண்டுன்றது எவ்வளோ வருது, 2 ஜீரோ போட்டுக்கோங்க. 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் என்ஐ டேக்ஸ்னு ஒன்று கட்டணும், நேஷ்னல் இன்சூரன்ஸ் டேக்ஸ்னு ஒன்று கட்டணும். 12,500 பவுண்டுக்கு மேலே கட்டினீங்கன்னா அதுக்கு சம்பாரிச்சிங்கன்னு சொன்னால் 12,000னா 12 லட்சம் ஆகிடும். 12.5 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிங்கன்னு சொன்னால் வரி கட்டணும் எல்லாருமே. ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த தமிழ் கடைகள் அல்லது இலங்கை கடைகள் இவங்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தமிழ்காரவங்க அவ்வளோ அளவுக்கு இங்கே கடைகள்லாம் இல்லை, ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இப்போ தான் சரவண பவாலாம் வந்திருக்கு.
நான் அன்றைக்கி சென்னை சில்க்ஸ் கூட பார்த்தேங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் நான் அந்த சைடில் ரொம்ப போக மாட்டேன். அதனால தான் வந்து நான் இந்த இதெல்லாம் அந்த இது வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எப்போயோ ஒரு தடவை தான் நான் போவேன் அங்கே. நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு வரும்போது எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவேன். ஷாப்பிங் எல்லாமே. அதனால ரொம்ப ஷாப்பிங்க்கு அந்த சைடில் போகிறது கிடையாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் போல தமிழ் கடைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. இலங்கைக்காரர்கள் தான் வந்து தமிழ் கடைகள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து சில கடைகள்லாம் திருட்டுத்தனமாக வந்து வேலை செஞ்சு வரி கட்டாமல் அவங்க இது பண்ணும்போது அவங்க பிடிப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கெல்லாம் வந்து வேறு. ஆனால் வந்து இங்கிலீஷ்காரவங்க கடையை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைவேட் கடையாக இருந்தாலும் சரி, இந்த பிஎல்சி சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செயின் ஷாப்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ டெஸ்கோ கூட அங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க கிட்டலாம் வந்து ஒரே அளவு தான். அது கவர்மெண்ட்டில் நீங்கள் உத்தியோகம் செய்கிற மாதிரி தான். இந்த ஊரில் வந்து ப்ரைவேட்டுன்னு கவர்மெண்ட்டுன்னு உங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. எல்லாமே ஒரே இடத்துல சம்பளம் தான். நல்ல சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க சண்டேஸ் அன்னைக்கு மாத்திரம். போக்குவரத்து இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்து கூட இருக்காது. 25ஆம் டிசம்பர் மாதம் இதுவே கிடையாது. ஈஸ்டர் சண்டேக்கு வந்து கடைகள்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் வண்டிகள்லாம் ஓடும். நம்மள மாதிரி இருக்க இந்த இவங்கெல்லாம் மற்றவர்கள்லாம் ஆங்கிலேயர்களை தவிர்த்து மற்றவங்கலாம் வச்சுருக்கவங்கலாம் வந்து கடைகளில் திறந்து வச்சுருப்பாங்க. இப்போ தான் நான் வாக்கிங் கூட போயிட்டு வந்தேன் வெளியில். இங்கே ஆனால் வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, வெயில் காலம் இல்லை, இது ஸ்ப்ரிங் இல்லையா, வசந்த காலம். கொஞ்சம் காற்று தான் அடிக்குது. 10 மைல் டைரக்ஷன் 10 மைல் தான் வேகம். ஆனால் அதுவே கொஞ்சம் குளிராக தான் தெரியுது. இரவு நேரத்துலலாம் வந்து நீங்கள் மேலே ஒரு ஜாக்கெட் போடாமல் போக முடியாது. ஸோ இப்போ தான் போயிட்டு வந்தேன். மற்ற கடைகள்லாம் திறந்துருக்கு. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இலங்கைக்காரங்க வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கவங்கலாம் கடைகள் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க கடைகள்லாம் திறந்துருக்கு. ஆனால் சூப்பர் மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து அதாவது வந்து ஒரு ஒரு இயேசுநாதர் வந்து அவருக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அதை ஒரு புனிதமாக வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பாராட்ட வேண்டியது தான். ஸோ அதனால் இங்கே வந்து ஈஸ்டருக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹாலிடேவாக இருக்குது. இப்போ பரவாயில்ல. ஓகே, எல்லாருக்கும் வந்து நல்ல அமைதியான ஈஸ்டராக இருக்கட்டும். நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Bye everyone. À la prochaine. À bientôt. See you soon. See you later. எல்லாரையும் மிக விரைவில் சந்திப்போம். Bye.